தண்ணினால தான் இது மஞ்சக்காமாலை வந்திருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அவ்வளவும் சிறு குழந்தைகளுக்கு தான் பாதிச்சிருக்கு. பாதிச்சுனா ரொம்ப சங்கடப்படுது. தண்ணி சில நேரத்துல பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி புழுவெல்லாம் வந்துருக்கு. வீட்டில் இல்லாத வீடே இல்லை. எல்லா வீட்லையுமே ஒருத்தங்க பெரிய ஆளு சின்ன ஆளு யாருக்காவது எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யுது. கஷ்டப்பட்டு தான் பிள்ளைய காப்பாற்ற தண்ணி குடிக்க முடியல, சளி கட்டிக்கிட்டு வருது. நாங்களாம் நடுத்தர மக்கள். அன்னன்னைக்கு கேன் தண்ணிலாம் வாங்கி யூஸ் பண்ண முடியாது. மேலப்பாளையம்னாலே அவ்வளவும் மஞ்சக்காமாலை தான். நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்துல ஒரு பகுதியில அதிக அளவு மஞ்சள் காமாலை பரவிட்டு இருக்கு. ஆனா அரசு சரியான நடவடிக்கை எதுவும் எடுக்கிறதா தெரியல. மேலப்பாளையம் குறிச்சி 45வது வார்டு பகுதியான மருது பாண்டியர் 1வது முதல் 3வது தெரு வரை மற்றும் சன்னதி செங்குந்தர் தெருவுல சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்காங்க. இந்த பகுதிகளில் கடந்த 20 நாட்கள்ல 200க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியருக்கு மஞ்சள் காமாலை நோய் பரவி இருக்கு. 2 பசங்களுக்கு மஞ்சள் காமாலை வந்துட்டு, இது தண்ணி ரொம்ப ஒரு புழு கூட வந்திருக்கு. நாங்கள் குடிச்சிட்டு நாங்களாம் நடுத்தர மக்கள். அன்னன்னைக்கு கேன் தண்ணிலாம் வாங்கி யூஸ் பண்ண முடியாது. இந்த தண்ணியை தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் நிறைய குழந்தைங்களுக்கு அக்கம் பக்கத்து தெருவில் உள்ள குழந்தைங்களுக்குலாம் நிறைய பேருக்கு மஞ்சள் காமாலை. இது ஹாஸ்பிட்டலில் தங்கி வைத்தியம் எடுத்தோம். ஆனால் டாக்டர்ஸ் தண்ணினால தான் இது மஞ்சள் காமாலை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது 100 பேருக்கு மேலே இருக்கும். நிறைய வீட்டில் இல்லாத வீடே இல்லை. எல்லா வீட்லையுமே ஒருத்தங்க பெரிய ஆளு சின்ன ஆளு யாருக்காவது எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யுது. எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. 5-6 மாதமாகவே ரொம்ப மங்கலாக தான் வருது. குடிக்கே ரொம்ப தெளிவாகவே இல்லை. சூடு பண்ணி தான் குடிக்கிறோம். அப்படி இருந்துமே எங்கள் வீட்டு பசங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு மஞ்சள் காமாலை. தெருவிலே ஏகப்பட்ட பேருக்கு இருக்குது. அவ்வளவும் சிறு குழந்தைகளுக்கு தான் பாதிச்சிருக்கு. பாதிச்சுனா ரொம்ப சங்கடப்படுது. சாப்பிட மாட்டேக்கு ரொம்ப கஷ்டப்படுது. காய்ச்சி தண்ணியே குடிக்கிறது இல்லை. அது நல்லா இல்லை, வாடை ஒரு மாதிரியாக இருக்கணும்னா ஒன்றுமே குடிக்கிறது இல்லை. இது பாதிப்பு அதிகமாக வர்றதுனால பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. எல்லாமே ரொம்ப டவுன் ஆகிடுது. பிள்ளைகள் பூரா ரொம்ப சங்கடப்பட்டு கஷ்டப்பட்டு தான் பிள்ளையை காப்பாற்ற வேண்டியிருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ இந்த ஏரியா பூராமே இருக்குது. குழந்தைகள் டாக்டர்கிட்ட போனாலே அவரே அதே சொல்கிறாரு. நீங்கள் உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னு கேட்காரு. மேலப்பாளையம்னாலே அவ்வளவும் மஞ்சள் காமாலை தான் டாக்டரே சொல்கிறாங்க. தண்ணி கலங்கலாம் இருக்குது. பிள்ளைகளுக்கெல்லாம் இது வருது, மஞ்சள் காமாலை வருது. பெரிய ஆட்களுக்கும் தண்ணி குடிக்க முடியல, சளி கட்டிக்கிட்டு வருது. ஆனா இந்த பகுதியில சுகாதார நடவடிக்கைகள் எடுக்கப்படலன்னு மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு வார்டுக்கு வருவதற்கு கூட நேரம் இல்லைன்னு அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. மாநகராட்சியிலேருந்து எந்தமான இதுவும் நடவடிக்கையும் எடுக்கல, எதுவுமே செய்யலை. பார்த்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். இதை மாநகராட்சியில் இருந்து யாருமே எதுவுமே பார்க்கல. ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃபீஸை கட்டி வைத்தியமே எடுத்தோம். ஆனால் அப்படி இருந்துமே இன்னும் கொஞ்சம் வயிறு வலி இதெல்லாம் சரியாகலை. தண்ணி சரியில்லாதனால தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் சொன்னாங்க. இது மஞ்சள் காமாலை இருக்கிறதுனால அறிகுறிகள் சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப வாமிட்டிங், நாசியா, அப்புறம் ஸ்டொமக் பெயின், டயரியா இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் ரொம்ப நாளாகவே இருக்குது. அதனால் இந்த தண்ணியை மாநகராட்சியிலேருந்து பார்த்து எங்களுக்கு மாற்றி தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாநகராட்சியில் இந்த தெருவில் யாருமே வரல, ஒருத்தரும் வரல. ஒன்றும் அதை பற்றி ஒன்றும் பேசிக்கிடவும் இல்லை. இந்த பிரச்சனையை பத்தி இந்த வார்டு சேர்ந்த திமுக மண்டல தலைவர்கிட்ட புகார் சொல்லும் போது கூட அவர் கண்டும் காணாம இருந்ததா சொல்றாங்க. அதிமுகவை சேர்ந்த 31வது வார்டு கவுன்சிலர் தான் மாநகராட்சி கூட்டத்துல இந்த பகுதிகளில் சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகிக்கப்படுறதா புகார் சொல்லி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இருக்காரு. இருந்தாலும் சுகாதாரத்துறையோட அலட்சியம் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. நான் 31வது வார்டு என்னோட வார்டு. நான் அமுதா சுந்தர் பேசுகிறேன். எனக்கு என் வார்டு 31. நான் இருக்கிறது குடியிருக்கிறது 45வது வார்டில் சேர்மனோட வார்டில் தான் நாங்கள் எல்லோரும் குடியிருக்கிறோம். என் சொந்த பந்தங்கள் தான் அவ்வளோ பேரும் என் வார்டில் இருக்கிறாங்க. அவ்வளோ பேருக்கு எல்லார் வீட்லேயும் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் மஞ்சள் காமாலை இருக்குது. ஒருத்தருக்கு 2 பேருக்கு ஃபுல்லாக அவ்வளோ பேருக்கு மஞ்சள் காமாலை இருக்குது. இந்த ஊரோட மேலப்பாளையம் 45வது வார்டு ஃபுல்லாகவே இருக்குது. இது என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இது தண்ணினால் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டால் அவங்க மாநகராட்சிலையும் கேட்டு தண்ணினாலன்னு சொல்கிறாங்க. இதுக்கு எங்களுக்கு மக்களுக்கு அவ்வளோ பேரும் பாதிப்படைஞ்சிருக்காங்க. இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். உடனே எனக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு அதை நான் இன்றைக்கி கேட்டிருக்கேன். அவ்வளோ பொதுமக்கள்கிட்டையும் இன்றைக்கி கேட்டிருக்கோம். அவ்வளோ பேரும் இன்றைக்கி பதில் சொல்லியிருக்காங்க. தண்ணினால் பிரச்சனை, தண்ணினால தான் இருக்குன்னு டாக்டர்கிட்ட வரைக்கும் தெளிவு பண்ணியாச்சு. அவ்வளோ பேருக்கு மஞ்சள் காமாலை ஒரு வீட்டுக்கு 2 பேருக்கு இருக்குது. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு,
பெண்களுக்கு அவ்வளோ பேருக்கும் குழந்தைகள் தான் அவ்வளோ பேர் அவ்வளோ பாதிப்படைஞ்சிருக்காங்க. இந்த துறைக்கு பொறுப்பான அமைச்சரே எனக்கு என்னன்னு உலகம் சுத்திட்டு இருந்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.